இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வானில் ஸ்டேடியமா மறுக்கும் சவுதி அரேபியா, வைரலான படங்கள் அனைத்தும் ஏஐயின் கை வண்ணமே. 2034 ஆண்டு உலக கோப்பைக்காக சவுதி அரேபியா வானளாவிய கட்டடத்தின் மேல் ஸ்டேடியம் ஒன்றை அமைக்க உள்ளது என்ற தகவல் முற்றிலும் பொய்யானது என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பரவி மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை பெற்று வைரலான நியோம் ஸ்கை ஸ்டேடியம் எனும் காணொலி செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது என்றும் அது நிஜ திட்டம் அல்ல என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. சவுதி அரேபியா தற்போது உருவாக்கும் ஸ்டேடியம் பாலைவன பகுதியில் அமைந்த மலைச்சரிவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 350 மீட்டர் உயரத்தில் இருக்கும். இது நியோம் நகர திட்டத்தின் ஒரு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மலை ஸ்டேடியம் 2034 ஆண்டு நடைபெறவிருக்கும் பிஃபா உலக கோப்பைக்காக பரிந்துரைக்கப்பட்ட 15 அரங்குகளில் ஒன்றாகும் என்றும் எந்த அமைப்புகளும் வானில் ஸ்டேடியம் அமைக்கப்படுவது குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்றும் கூறப்பட்டது. கரூர் சம்பவத்தின் ஆறாவது வடு தாவேகாவை மீண்டும் மக்கள் இயக்கமாகவே மாற்றிவிடும் யோசனையில் விஜய் உள்ளாரா? தாவேகா எனப்படும் தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியிலிருந்து மீண்டும் மக்கள் இயக்கமாகவே மாற்றி விடலாமா என அதன் தலைவரும் நடிகருமான விஜய் யோசித்து வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூர் பிரச்சாரத்தின் போது தன்னை காண வந்தவர்களில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அவரின் மனதில் தீராத வலியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மிகவும் மனமுடைந்து போயிருக்கும் விஜய் ஆறாட வடுக்களோடு நீண்ட காலத்திற்கு தம்மால் அரசியல் கட்சியை வலிமையாக நடத்த முடியுமா அல்லது அதற்கான சூழல்தான் அமையுமா என தீவிர யோசனையில் உள்ளாராம். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை மாமல்லபுரம் வரவழைத்து ஆறுதல் கூறிய போது தனது அந்த யோசனை குறித்து வந்தவர்களிடம் விஜய் கருத்து கேட்டதாக தமிழகத்தின் தினமலர் இணைய ஊடக செய்தி வெளியிட்டுள்ளது. விஜயின் பேச்சை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியுற்றதாகவும் ஆனால் கட்சியை தொடர்ந்து நடத்துமாறு வந்திருந்தவர்களும் தாவேகா நிர்வாகிகளும் வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கட்சி சார்பில் இச்செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் விஜய் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டார் என அவரின் தீவிர ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். உலகில் அதிக செல்வாக்குள்ள 10வது முஸ்லிம் தலைவர் அங்கீகாரத்தை அன்வார் பெற்றார். ஜோர்டனில் ராயல் இஸ்லாமிய ஆய்வுகள் மையம் வெளியிட்ட உலகின் 500 மிகவும் செல்வாக்கு மிக்க முஸ்லிம்கள் என்ற புத்தகத்தின் 2026 பதிப்பில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 10வது செல்வாக்கு மிக்க முஸ்லிம் நபராக பெயரிடப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு இதே பிரிவில் 15வது இடத்திலிருந்து அன்வார் உயர்வு பெற்றார். அன்வாரின் தலைமைத்துவத்திற்கும் உலக அளவில் மலேசியாவின் நிலைக்கும் அனைத்துலக அங்கீகாரத்தை இது பிரதிபலிக்கிறது. உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க 50 முஸ்லிம் நபர்களில் அன்வாரும் பட்டியலிடப்பட்டுள்ளார். பட்டியலில் முதலிடத்தில் கத்தார் எமிர் ஷேக் தமீம் பின் ஹமீத் அல் தனி இருக்கிறார். சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் 8வது இடத்திலும் மற்றும் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ 15வது இடத்திலும் உள்ளனர். இஸ்லாமிய தலைவர் மற்றும் உலகில் செல்வாக்குள்ள அரசியல்வாதி என்ற நிலையில் அன்வார் 7வது இடத்தில் இருக்கிறார். கடந்த ஆண்டு இந்த பட்டியலில் 9வது இடத்தில் இருந்த அன்வார் இஸ்லாமிய உலகில் அல்லது முஸ்லிம்களிடையே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரும் திறன் தற்போது 10வது இடத்தில் உள்ள பிரபோவோ 13வது இடத்தில் உள்ள எகிப்து அதிபர் அப்துல் ஃபதிலா சயித் அலி இசிசி ஆகியோரை பின்தள்ளி இவ்வாண்டு அன்வார் 7வது இடத்திற்கு உயர்ந்தார். ஸ்ரீகெம்பகானில் கைகள் கட்டப்பட்டு நிர்வாணமான நிலையில் சாலையோரத்தில் பெண்ணின் சடலம் மீட்பு. ஸ்லாங்கூர் ஸ்ரீகெம்பகானில் ப்ளூ வாட்டர் தோட்டத்தில் உள்ள ஒரு ஓடைக்கு அருகில் சாலையோரத்தில் கைகள் கட்டப்பட்டு ஆடைகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று பிற்பகல் 3:45 மணி அளவில் பொதுமக்கள் ஒருவரிடம் இருந்து புகார் கிடைத்ததாக செட்டாங் போலீஸ் கூறியது. இறந்தவர் சுமார் 144 சென்டிமீட்டர் உயரம், தோள்பட்டை வரை நீளமுள்ள பொன்னிற முடி, நீண்ட விரல்கள் மற்றும் நகங்கள் மற்றும் 2 காதுகளிலும் வெள்ளி காதணிகள் அணிந்திருந்தார். இந்நிலையில் கொலை குற்றத்திற்கான தண்டனை சட்டமான 302வது பிரிவின் கீழ் விசாரணைகள் தொடங்கியுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் இருந்தால் பொதுமக்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தொடர்பு கொள்ளலாம். வீடற்றவர்களுக்கு உணவு தானம் வழங்குவது நல்லதே, ஆனால் விரயத்தை தவிர்க்க விதிகளை பின்பற்றுமாறு என்ஜிஓக்களுக்கு அறிவுறுத்து. கோலாலம்பூர் சாலைகளில் தங்கியிருக்கும் வீடற்றவர்களில் பலர் கிடைத்ததை சாப்பிடும் காலம் போய் தற்போது உணவுகளை தேர்ந்தெடுத்து மட்டுமே சாப்பிடுகிறார்கள்.
தனிநபர்கள், அரசு சார்பற்ற அமைப்பினர், NGO என ஏராளமானோர் உணவு தானம் வழங்குவதும் அதற்கு காரணம் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா கூறினார். அதுவும் அரசின் அனுமதியும் தவறான நேரத்திலும் கூட உணவு தானங்கள் வழங்கப்படுகின்றன. அதுவும் அரசின் அனுமதியின்றியும் தவறான நேரத்திலும் கூட உணவு தானங்கள் வழங்கப்படுகின்றன. இதனால் பெரும்பாலும் உணவுகள் வீணாகி மாநகரின் சுகாதாரத்தை பாதிக்கின்றன என்றார் அவர். இதை சமாளிக்க DBKL, சவுக்கிட், மேடான், துவாங்கு மற்றும் அஞ்சோங் கெம்பாரா ஆகிய 3 அதிகாரப்பூர்வ மையங்களில் மட்டுமே உணவு தானங்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்க அனுமதி வழங்கியுள்ளது. இதனிடையே DBKL தற்போது மாநகர அமைப்பை மாற்றி வீடற்றவர்கள் தெருக்களில் தூங்கும் செயல்பாடுகளை குறைக்கும் திட்டத்தை ஆய்வு செய்து வருகிறது. ராட்சத மீன் முதல் பழங்கள் வரை கலை மரபு மிக்க கானா நாட்டு சவப்பெட்டிகள். ஆப்பிரிக்க நாடான கானாவில் மரணத்திற்கும் கலைக்கும் இடையே ஒரு வித்தியாசமான மரபு நிலவுகிறது. கற்பனை சவப்பெட்டிகள் எனப்படும் இந்த மரபு இறந்தவர்களின் வாழ்க்கையையும் கனவுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட தனித்துவமான சவப்பெட்டிகளை குறிக்கிறது. இங்கே சவப்பெட்டிகள் நாம் பார்க்கும் சாதாரண பெட்டிகள் போல் அல்லாமல் மீன்கள், பழங்கள், பறவைகள், கார்கள் மற்றும் அல்லது புத்தகங்கள் போன்ற உயிரோட்டமான வடிவங்களில் செய்யப்படுகின்றன. அதுவும் அவரவர் வேலைக்கு ஏற்ப. அதாவது ஒரு மீனவர் மீன் வடிவில், ஒரு தச்சர் மரக்கட்டையாக அல்லது ஒரு ஆசிரியர் புத்தக வடிவில் சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்படுவார். கானாவின் திறமையான கைவினை கலைஞர்கள் இந்த சவப்பெட்டிகளை உருவாக்கி அந்நாட்டின் கலாச்சாரத்தை பெருமையுடன் இடம் பிடித்துள்ளனர். இது கானா மக்களின் வெறும் சடங்கு மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையை கொண்டாடும் கலை வடிவம் என்றும் கருதப்படுகிறது. 3 மாதங்களில் 50 கிலோ உடல் எடை குறைத்தால் போர்ஷே கார் பரிசு. சீன உடற்பயிற்சி மையத்தின் அறிவிப்பு. சீனாவில் உள்ள ஓர் உடற்பயிற்சி மையம் ஆடம்பர போர்ஷே காரை பரிசாக வழங்கும் சர்ச்சைக்குரிய உடல் எடை இழப்பு சவாலை அறிவித்து வைரலாகியுள்ளது. பங்கேற்பாளர்கள் வெற்றி பெற 3 மாதங்களுக்குள் 50 கிலோகிராம் உடல் எடையை குறைக்க வேண்டுமாம். இந்த விளம்பரம் இணையத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிலர் இதை ஊக்கமளிக்கும் முயற்சி என்று அழைக்கிறார்கள். மற்றவர்களோ இது நம்பும்படியாக இல்லை என்றும் பாதுகாப்பற்றது என்றும் விமர்சித்து விரைவான எடை குறைப்பின் அபாயங்களை சுட்டிக்காட்டுகின்றனர். 3 மாதங்களில் 50 கிலோ எடை குறைப்பது என்பது கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் அது இதய பிரச்சனைகள், தசை இழப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ளிட்ட கடுமையான மருத்துவ சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அவர்கள் பரிந்துரைப்பது ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பை, அதாவது சமச்சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் 1 முதல் 2 கிலோ வரை மெல்ல குறைப்பதே நல்லது. என்றாலும் சர்ச்சையையும் மீறி இந்த உடற்பயிற்சி மையம் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. காசா பிரச்சினைக்கு விரிவான தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை டிரம்பிடம் வலியுறுத்தினேன். பிரதமர் மீண்டும் பேச்சு. 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான சந்திப்புகளின் போது காசா பிரச்சனைக்கு ஒரு விரிவான தீர்வை தொடர்ந்து வலியுறுத்த மலேசியா ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டது. டிரம்ப் உடனான ஒவ்வொரு சந்திப்பையும் அது அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது அதிகாரப்பூர்வமற்றதாகவோ இருந்தாலும் காசாவின் நிலைமை குறித்த கவலைகளை எழுப்ப முழுமையாக பயன்படுத்தியதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். போர் நிறுத்தம் மட்டுமல்லாமல் காசா பிரச்சனைக்கு ஒரு விரிவான தீர்வு வேண்டும் என்பதே மலேசியாவின் நிலைப்பாடு. அவ்வகையில் பாலஸ்தீன இறையாண்மையை அங்கீகரிப்பதன் மூலம் ஒரு விரிவான தீர்வின் அவசியத்தை டிரம்பிடம் விளக்கியதாக அன்வார் கூறினார். காசா மற்றும் பாலஸ்தீன மக்களின் முழுமையான இறையாண்மை உரிமைகளை அங்கீகரிக்காமல் தாக்குதல்களை நிறுவுவதன் மூலம் மட்டுமே காசா பிரச்சனைக்கு தீர்வாகாது என இன்று மக்களவையில் பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது அன்வார் தெரிவித்தார். வர்த்தக அம்சத்தை தவிர டிரம்புடனான சந்திப்பின் போது வேறு என்ன நன்மைகள் கிடைத்தன என்பதை கூறுமாறு பிரதமரிடம் கேட்கப்பட்டது. மனைவி மற்றும் பிள்ளையை கத்தியால் தாக்கிய ஆடவன் கைது. தனது மனைவி மற்றும் மகளை கத்தியால் தாக்கியதாக நம்பப்படும் ஆடவனை போலீசார் கைது செய்தனர். கடுமையான காயத்திற்கு உள்ளான அந்த இருவரையும் சிபு பெருமாய் ஜெயாவில் உள்ள அவரது வீட்டில் கைவிட்ட பின்னர் அங்கிருந்து வெளியேறிய 57 வயது சந்தேக நபர் நேற்று மாலை 4:15 மணிக்கு கனோவிட் பகுதியில் சிறப்பு பணிக்குழுவால் தடுத்து வைக்கப்பட்டதாக சிபு போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சுல்கிப்லி சுஹைலி தெரிவித்தார். விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபரை தடுத்து வைக்கும் உத்தரவு சிபு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் பெறப்படும். குற்றவியல் சட்டத்தின் 326வது பிரிவின் கீழ் இந்த விசாரணை குறித்து
மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு அவர்கள் தாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை கண்டறிவதற்கான நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக சுல்கிப்லி ஷுஹைலி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். நேற்று காலை 7 மணி அளவில் நடைபெற்ற தகராறில் ஒரு தாய் மற்றும் மகள் பலத்த காயத்திற்கு உள்ளானது குறித்து போலீஸ் தகவல் கிடைத்தது. 1 மில்லியன் ரிங்கெட் ஐமேன் போட்டிக்காக சயிட் சாடிக் மொட்டை அடித்துக் கொண்டார். நாட்டின் முதன்மையான சகிப்புத்தன்மை போட்டியான அயன்மேன் மலேசியா 2025 இந்த சனிக்கிழமை 13 மணி நேரத்திற்குள் முடிக்க மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயிட் சாடிக் உறுதியாக உள்ளார். முன்னாள் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சரான 32 வயதுடைய அவர் இப்போட்டியை வெற்றிகரமாக முடித்தால் மூவார் மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட 1 மில்லியன் நன்கொடையை பெறுவதற்கான சவாலை ஏற்றுக்கொள்கிறார். உள்ளூர் ஃபேஷன் பிராண்டான பிரிமா வேலட் இந்த சவாலை வெளியிட்டது. 3.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீச்சல், 180 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டம் மற்றும் 42.2 கிலோமீட்டர் நெடுந்தூர ஓட்டம் ஆகியவற்றை கொண்ட ட்ரைலத்தான் போட்டியை சயிட் சாடிக் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்தால் ஊக்கத்தொகையை 1 மில்லியன் ரிங்கிட் வழங்குவதற்கு பிரிமா வேலட் உறுதியளித்தது. இந்த சவால் தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல, மாறாக தனது தொகுதி மக்களுக்கு உதவுவதற்காக என்று நேற்றிரவு தனது முகநூல் மற்றும் டிக்டாக் கணக்குகளில் பகிரப்பட்ட பதிவில் சயிட் சாடிக் குறிப்பிட்டது. சுல்தான் இஸ்கந்தார் சோதனை சாவடியில் சிங்கப்பூர் கார் பறிமுதல். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட கார் ஒன்றின் வாகன எண் பலகையில் சந்தேகத்திற்கு இடமான வேறுபாடு பிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று ஜொகூர் மாநில சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் சுல்தான் இஸ்கந்தார் சோதனை சாவடியில் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்தனர். சோதனையின் போது அதிகாரிகள் காரை நிறுத்தி ஆய்வு செய்த போது காட்டப்பட்ட பதிவு எண் வேறு மாடல் வாகனத்தை சேர்ந்ததென உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த ஓட்டுநருக்கு இதற்கு முன்னதாக போக்குவரத்து சட்டத்தின் கீழ் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்காதது, வாகன பதிவு பலகை தவறாக பயன்படுத்தியது, மேலும் சட்டவிரோத பயன்பாட்டுக்கான வாகன பறிமுதல் அறிவிப்பு போன்ற நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சம்பந்தப்பட்ட அந்த கார் ஜொகூர் ஆர்டிடி தலைமையகத்துக்கு இழுத்து செல்லப்பட்டு மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணை முடியும் வரை அல்லது உரிமையாளர் சட்ட விதிமுறைகளை பின்பற்றும் வரை வாகனங்கள் தற்காலிகமாக ஆர்டிடி காவலில் வைக்கப்படலாம் எனவும் சுல்தான் இஸ்கந்தார் சோதனை சாவடியில் பணியாற்றும் ஆர்டிடி ஜொகூர் அமலாக்க குழு மலேசிய சிங்கப்பூர் நிலப்பாதை சட்டத்தையும் சாலை பாதுகாப்பு விதிகளையும் கடைபிடிக்க செய்வதில் தொடர்ந்து முயற்சிகளை முன்னெடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. 5.7 மில்லியன் ரிங்கெட் நகைகள் கொள்ளை குற்றத்தை காதல் ஜோடி மறுத்தனர். அக்டோபர் 21ஆம் தேதி 5.76 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையிட்டது மற்றும் அந்த கொள்ளைக்கு உடந்தையாக இருந்ததாக பாசர்மாஸ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று கொண்டு வரப்பட்டுள்ள குற்றச்சாட்டை ஒரு காதல் ஜோடி மறுத்தது. மேஜிஸ்ட்ரேட் சைட் பாரிட் சைட் அலி முன்னிலையில் தனித்தனியாக குற்றச்சாட்டு படிக்கப்பட்ட போது 59 வயதுடைய வி சின் உய் மற்றும் அவரது காதலியான 57 வயது வி ஃபெய் ஃபாங் ஆகியோர் மறுத்தனர். பாசிர் மாசிற்கு அருகே ஜாலான் பஜாரில் உள்ள எய் லீ ஜெயா சென்ட்ரியான் பிரெகத் அடகு கடையில் உள்ள ஒரு பெண்ணை அக்டோபர் 21ஆம் தேதி நண்பகல் 1:30 மணியளவில் கத்தி முனையில் மிரட்டி 5.76 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையிடப்பட்டதாக சின் ஓய் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் சிறை மற்றும் அவசியமானால் பிறம்படி விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 392 மற்றும் 397 பிரிவின் கீழ் அந்த ஆடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதேவேளை அதே நாள் மற்றும் அதே நேரத்தில் அந்த கொள்ளையில் சின் உயிக்கு உடந்தையாக இருந்ததாக ஃபெய் ஃபெங் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அவ்விருவருக்கும் ஜாமீன் அனுமதிக்கப்படவில்லை. அவ்விருவர் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் மறு வாசிப்புக்காக நவம்பர் 6ஆம் தேதி செவிமடுக்கப்படும். இந்திய வம்சாவளியை சேர்ந்த மலேசியர்களுக்கு 6ஆம் தலைமுறை வரை ஓசிஐ தகுதி நீட்டிப்பு. இந்தியாவும் மலேசியாவும் மக்களுக்கிடையிலான உறவுகள், கல்வி மற்றும் பண்பாட்டு தொடர்புகளை வலுப்படுத்தும் புதிய முயற்சிகளை அறிவித்துள்ளன. இது கோலாலம்பூரில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ள 22வது ஆசியான் இந்தியா உச்சநிலை மாநாடு மற்றும் கிழக்காசிய உச்சநிலை மாநாடுகளுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது. அம்மாநாடுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் வாயிலாக கலந்து கொண்டார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேரில் பங்கேற்றார். மலேசிய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசானுடனான சந்திப்பில் ஜெய்சங்கர் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை விவாதித்தார்.
அதன் பலனாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த மலேசியர்களுக்கான ஓசிஐ பதிவு தற்போது 6ஆம் தலைமுறையினருக்கும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. அதோடு இந்திய கல்வி உபகார சம்பளம் மற்றும் நம்பிக்கை ரீதியான ISTF கீழ் மேலும் 3 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படுகிறது. இது பொருளாதார ரீதியாக பலவீனமாக உள்ள மலேசிய இந்திய மாணவர்களுக்கு உதவும் நோக்கத்தை கொண்டது. அதே சமயம் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை நிறுவப்பட்டுள்ளது. இதை பேராசிரியர் செல்ல பெருமாள் தலைமையிலான இந்திய கலாச்சார உறவுகள் மன்றமான ICCR முன்னெடுத்துள்ளது.